என்னதான் லோக்கி மாமாவை அடிச்சாலும் விட்டு கொடுத்துட முடியுமா? இவன் எப்படி பார்த்தாலும் நம்ம பையன். கூலி படத்துக்கு அப்புறம் தலைவன் எப்படா வாயை திறப்பாருன்னு இருந்தோம். அந்த 3 Idiots இப்ப பேச சொல்லு பங்கு. கடைசியில அண்ணனும் வாயை திறந்தாரு. ஆனா என்னாச்சுன்னா கொஞ்சமாவது பேசுவாரான்னு இருந்த இடத்துல கொஞ்சம் ஓவராவே பேசிட்டாரோன்னு எல்லாரும் போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டோம். உங்க வீட்டுக்கெல்லாம் எங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு வீடே கட்டலாம். அப்படி என்ன சொன்னாருன்னா, பெருமையாக கூட சொல்லலாம், 6 படம் தான் பண்ணியிருக்கேன் இந்த 9 வருஷத்தில். பட் I've contributed so much to the industry and I've worked with 22 heroes. உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆனா கூலி படத்தை வச்சுக்கிட்டு அவர் அவ்வளவு பேசியிருக்க கூடாது. அது தப்பு. சாரி மச்சி. அண்ட் அட் த சேம் டைம் ஒரே ஒரு படத்தை வச்சுக்கிட்டு நம்மளும் அந்த மனுஷனோட ஒட்டுமொத்த கரியரையும் அடிச்சிருக்க கூடாது. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார், மன்னிச்சுக்கப்பா. ஏன்னா லோக்கி மாமா வந்ததுதான் வந்தாரு, இந்தியன் சினிமாக்கு ஒரு ட்ரெண்ட் செக்டாரே கிரியேட் பண்ணி விட்டாப்ல. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. மாநகரம் படம் வந்ததும் நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஷார்ட் பிலிம் எடுத்தா போதும் நம்மளும் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிடலாங்கிற நம்பிக்கையை கொடுத்தாரு. அதுக்கு என்னங்கிறப்ப கைதி படம் வந்ததும் அவர் பண்ண போல்டான எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு பாட்டு இல்லாமலும் ஆடியன்ஸ் உட்கார வச்சு கதை சொல்ல முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணாரு. அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? மாஸ்டர் அண்ட் விக்ரம் படம் மூலமா மல்டி ஸ்டார்ஸ் வச்சு படம் பண்றது மட்டும் இல்லாம பல காலமா பாசிபிளே ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்த மார்வல் டிசி மாதிரி நம்ம கோலிவுட்லயும் ஒரு யூனிவர்ஸே கிரியேட் பண்ணாரு. இந்த ஊராலேயே முடியாத நீ சாச்சுடா, நீ வீரடா. இதெல்லாம் பண்ணிட்டாரே, அடுத்து புதுசா எதை ட்ரெண்ட் ஆக்குவாருன்னு பார்த்தா லியோன்னு ஒரு படத்துல யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைட்டில் கார்டு. இப்ப வரைக்கும் இந்தியன் சினிமால இந்த மாதிரி 1008 காப்பி வந்திருந்தாலும் லோக்கினா பண்ண ஒரிஜினலை யாருனாலும் பீட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி கூலி படத்துல என்ன பண்ணிருக்காருன்னு கண்டுபிடிங்க பாப்போம். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல.